இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலான அதே சமயம் பிகினர்ஸு பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உப்பு பருப்பு. இதுக்கு ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்து அலசிட்டு வச்சுருக்காங்க. இது குக்கரில் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் போட்டு தேவையான தண்ணீர் விட்டு விசிலும் வச்சு 3 விசில் வரட்டும், வேக விட்டுலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ நல்லா பருப்பு வெந்திருக்கு. இப்போ இந்த பருப்பை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் மத்தில் மசித்தாலும் சரி, நான் மேஷரில் மசிச்சிருக்கேன். அவ்வளோதான், இந்த அளவு மசிச்சா போதும். இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த தாளிப்பு தாங்க இந்த உப்பு பருப்புக்கு ஹைலைட்டு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இது கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பூண்டு நல்லா வறுபடட்டும். கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை பருப்போடு கலந்துடலாம். கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும். இது கூட உப்பு, இப்போ அந்த பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்துடுங்க. ஒரு கொதி வரணும். இப்போ கொதிக்குது. இப்போ இது மேலே கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான உப்பு பருப்பு ரெடி. இப்போ இதை சுட சுட சாதம் போட்டு இந்த உப்பு பருப்பு ஊற்றி இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுருக்கேன். இது மேலே நெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.